எங்கேயுமே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் 20 சொன்னாங்க அதனால இல்லைன்னு மாற்றி பேசலையே. ஆரம்பத்துலேருந்தே ஒரே நிலைப்பாட்டை தானே நிற்கிறோம். ஆஃபரே நாங்கள் ஏற்றுக்கவும் இல்லை சொல்லவும் இல்லையே. அதை என்ஜாய் பண்ணீங்க. 20க்கு அவங்க அடித்ததும் வெளியே வந்து கதறீங்க. சரி திரு அக்னீஸ்வரன், ரவீந்திரன் சொல்கிறாரு இன்னும் சீட் ஷேரிங்கில் ஒன்று டிஸ்கஷன் ஒரு காமன் பாயிண்ட் அட்டன் பண்ணல அவங்க, அதனால தான் இந்த ஒரு விண்டோவை தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றார். அப்படி தானே? இது அரசியல் கட்சிகள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏற்றது மாதிரி மக்களினுடைய மனங்களின் எண்ணிக்கையை பொறுத்தளவு தான் அவங்க முடிவெடுப்பாங்க. அது எடுக்கட்டும். ஆனால் ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு நம்ம பார்க்குற போது மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கக்கூடிய கட்சி தலைவர்களும் உண்டு, மண்ணிலிருந்து மாளிகையை பார்க்கிற அரசியல் கட்சிகளும் உண்டு. ஆனால் திராவிட கட்சிகள் மண்ணிலிருந்து தான் மாளிகையை பார்த்ததுனால தான் விஜய் கட்சி எந்த வகையிலவே சொல்லுங்க சார், விஜயும் தாவேக்காவதில் எந்த வகையில் வராங்க தெரியல சார். அவங்க எடுக்கிற முடிவை வச்சு தான் சார் இருக்கு. ஆனால் திராவிட கட்சிகள் அப்படி இருந்ததுனால தான் 67க்கு பிறகு இன்னும் வரைக்கும் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியவில்லை. இது மாறுமா? மக்களுடைய மனநிலை பொறுத்து தான் ஒன்று. இன்னொன்று நண்பர், இனிய நண்பர் நம்ம இவர் சொன்னார், காமேஷ் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் நாங்கள் முதலில் சொன்னோம். இல்லைப்பா, அதுக்கு முன்னாடியே திரு ஆதவர்ஜுனா அவர்கள் விசிகாவில் துணை பொதுச் செயலர் இருக்கும் போதே சொல்லிட்டாரு. அப்படி சொன்னதனால தான் விசிகாவிலிருந்து அவர் வெளியேறிப்பட்டார், ராஜினாமா செய்து வெளியேறிவிட்டார். வெளியேறிவிட்ட ஒருவர் இங்கே வந்திருக்கிறாரே, இங்கே வந்து சொன்னதற்கு பிறகு தாவேகாவினுடைய தலைவரும் நிர்வாகிகள் எல்லாம் சொன்னாங்கல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று சொல்லி ஏறத்தாழ 1.5 வருடங்களுக்கு மேல ஆயிருச்சு. இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கட்சியாவது உங்களிடம் வந்தது உண்டா? சார் அது இருக்கட்டும். தமிழ்நாட்டில் 69,000 பூத் இருக்கு சார். தமிழ்நாட்டில் தேர்தல் எண்ணிக்கை, தேர்தல் ஆணையத்துடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு கட்சி 2,17,000 பேர் பூத் லெவல். ஒரு கட்சி சொல்லிச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, ஒரு கட்சி சொல்லிச்சு. அப்புறம் இன்னொருத்தர் அதுக்கு வந்து ஆமோதிக்கிற மாதிரி இன்னொருத்தர் என்ன தெரியுமா சொன்னாரு, எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அத காதல வாங்கி உள்வாங்கி பதில் சொல்றதுக்கே 30 நாள் ஆயிடுச்சு. இப்ப புரிஞ்சுக்கணும். ஆகவே அரசியல் அனுபவம் என்பது மக்கள் எப்பேற்பட்ட மனிதர்களையும் நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களை உயர்த்தி விடுவார்கள் என்பதால் யதார்த்தமான உண்மை. ஆனால் அவரிடம் இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. ஆனால் அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறதா? ஒரு வார்டு செயலாளர், நகர செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாநில நிர்வாகி, தலைமை கழக நிர்வாகி, இத்தனை அணிகள் அப்படின்னு இருக்கா? இருந்திருந்தால் நடிகர் விஜய் அவர்கள் சொன்னவன மரத்தில் ஏறாதப்பா, கீழே இறங்குப்பா, ஏப்பா மின்கம்பத்தில் ஏறுற, கீழே இறங்குப்பா என்று சொன்னவுடன் விஜய் அவர்கள் சொல்ல தேவையில்லை. அந்த பகுதி செயலாளர்கள் யார் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாரோ அவருக்கே தெரியும், ஏய் அங்கெல்லாம் ஏறக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னா கேட்டுக்குருவாங்க. ஆகவே கட்டமைப்பு குறைவாக இருக்கிறது, ஆனால் கனவு அதிகமாக இருக்கிறது. மக்கள் தான் தீர்மானிக்கணும். இன்னொரு விஷயம், ஆட்சி அதிகாரத்தில் கரூர் சம்பவத்தில் விஜய் இதெல்லாம் செய்ய தவறினார் அப்படின்றது கடந்த 30 நாட்களாக அதிமுக எந்த இடத்துலையும் சொல்லலை. இப்போ கூட்டணி விண்டோ ஷட் டவுன் பண்ண உடனே விஜய்க்கு ஆளுமை இல்லை, விஜயுடைய பேச்சு அங்கே எதிரொலிக்கல, சொல்லவே இல்லையே. அவருடைய செயல்பாடை நீங்க விமர்சிக்க ஆளுமை இல்லை, அவர் அங்க கட்டுப்படுத்த முடியல அப்படினுடைய எண்ட் ரிசல்ட் அதுதான். அரசு கட்டமைப்பு இல்லை, அடிப்படை தொண்டர்கள் பலம் இருந்தாலும் கூட அதை ஒரு கட்டுக்கோப்பாக பல அணிகள் இல்லை, அந்த இடத்தை அந்த ஈவெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றது மூலமா அதுதான் வெளிப்படுது. ஸோ இந்த 30 நாட்கள் வரைக்கும் இந்த விமர்சனத்தை வைக்கல, இப்போ வைக்கிறதுக்கான காரணம் என்ன? 30 நாள் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அதே வேலுச்சாமிபுரத்தில் அதிமுக கூட்டம் நடத்தியதே அசம்பாவிதம் நடந்துச்சா? ஆனா இங்க நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு? ஆக அனுமதி வாங்கித்தான் கூட்டத்தை நடத்தினாங்க. அரசு அங்க தோல்வியுற்றதா அல்லது அந்த அரசியல் கட்சி நடத்திய கூட்டம் நடத்திய அரசியல் கட்சி தோல்வியுற்றதா என்பதை நாம சொல்ல முடியாது, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ சொல்ல முடியாது. அஜய் ரத்தோகி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் குழு சொல்லும் என்ன நடந்துச்சுன்னு. நம்ம இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஆகையினால இவங்க சொல்றாங்கல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு, நான் கேட்கிறேன், என்னோட கேள்வி என்னன்னா, இத்தனை நாட்களாக இந்த விமர்சனம் விஜய் நோக்கி வரவே இல்லை. இத்தனை நாளாக நாங்கள் தனித்து நிற்போம் சொல்லவே இல்லையா? ஏன்னு கேக்குறீங்களா? சரி, அதுவும் கேட்போம், அதையும் கேட்போம். அவ்வளவுதான். நீங்க எப்ப வந்து தனித்து நிற்கும் சொன்னதன் மூலமாக இந்த நிலைப்பாடு மாறுது. நீங்கள் மலர் கொண்டு அடித்தால் அவர்களும் மலர் கொண்டு உங்களை அடிப்பார்கள்.
நீங்கள் கத்தியால் குத்தினீர்கள், கத்தி கூட பயன்படுத்தக்கூடாது, கம்பால் அடித்தீர்கள் என்றால், அதான் வார்த்தை நான் திரும்ப பெற்றுக்கிறேன், கம்பால் அடித்தீர்கள் என்றால் அவர்களும் கம்பால் அடிப்பார்கள். அவ்வளவுதான். இதுதான் அரசியல் யதார்த்தம். சரி. ஆக மீண்டும் சொல்லிடுறேன், ராஜாஜியும் அண்ணாவும் ஒண்ணு சேர்ந்ததை போல அந்த 41 பேருக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றத தாண்டி கத்தி கம்பு நேசக்கரம் கூட்டணி கணக்கு தான் பிரதானமா இருக்கு சார். அதுதான் பிரதானமா இருக்கு. அதுதான் பிரதானமா இருக்கு. கம்பா அப்படி பாத்துக்கங்க. சரி. ஆனா ஒண்ணு, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றத விசிக இன்னைக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. நடைமுறைப்படுத்த முடியுமா? 234 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 15% பேர் தான் நீங்கள் அமைச்சராகவே ஆக்க முடியும். பெரும்பான்மை இருக்கிற கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும். அதனால 2%, 1% வைத்திருக்கக்கூடிய விசிகாவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர முடியுமா? தர முடியுமா? கேட்கறாங்க. அவங்க கொடுக்கறது கொடுக்காத பிரதான கட்சி ஆளுங்கட்சியான திமுகவுடைய விருப்பமோ அந்த ஆட்சிக்கு வந்தால் அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்கும் அப்படின்றது அப்படிதான். அதை பொறுத்துதான் திராவிட இப்ப என்ன அதிமுக நிலைப்பாடு இங்க நடக்கக்கூடியது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. பாஜக நின்றால் பாஜகவுக்கு அதிமுக அதிகார பகிர்வை கொடுக்குமா? எங்களை விட ஆட்சியில பங்கு கொடுக்குமா? எங்களை விட ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேள்வி கேட்டா 1000 கொஸ்டின் எங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாது சார். சுருக்கமா இல்ல, கட்சி தலைவர்கள் முடிவெடுத்துக்கிறார்கள். அதேதான் திமுகவுக்கும் பொருந்தும் இல்ல. ஆனால் சார் சொல்ல விடுங்க சார். சொல்லுங்க. சுருக்கமா வேகமா போறீங்க சார். சுருக்கமா சொல்லுங்க. 4 முனை கூட்டணி, அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி. தாவேகா தனித்தின்று எத்தனை சதவீதம் வாங்கினாலும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. தாவேகா இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் அவர்கள் வாக்கு சதவீதத்தை எடுப்பார்கள், கொள்கைவாதிகள், ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது. அதுதான் என்னுடைய கருத்து. சுருக்கமா நீங்க வந்து 2 கேள்வி கேட்டீங்க. அதிமுக ஏன் 30 நாள் வைக்காத விமர்சனம் இப்போ வச்சுன்னு கேட்டீங்க. ஏன் தாவேக்கா 30 நாளாக இதை சொல்லலை அப்படிங்கிறது கேட்டீங்க. ரெண்டுக்கும் ஒரே பதில் தான். 30 நாளாக தாவேக்காக வேலை பார்த்தது அதிமுக. அதனால அவர்கள் விமர்சனம் வைக்க வேண்டிய தேவையில்லை. தாவேக்கா நம்ம ஏன் பேசிக்கிட்டு அதிமுக தான் நம்ம வேலையை பார்க்குதே அப்படின்னு தாவேக்கா பொறுமையா கரூர் சம்பவத்துல வேலையை கொடுத்ததே திமுக தான். சரி, அது விசாரணையில தெரியும். திமுக எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு? திமுக தரப்புல யாரும் கிடையாது. இல்ல நேர குறைவா இருக்கு. ராமசாமி எப்படி ஒரே இடத்துல 1000 பேருக்கு கூட்டினாங்க? இல்ல தண்ணீர் பாட்டில் ஏன் வைக்கல? அரசு ஏன் வைக்கல கேக்கும்ல. அப்ப செய்தது திமுக. திமுக காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. திமுக தரப்பு யாரும் இல்ல. இல்லாத இடத்துல விமர்சனம் வேண்டாம். இல்ல இல்லாத இடத்துல விமர்சனம். ஆட்சி திமுக ஆட்சி. சரி திரு ராமசாமி ஐயப்பன், இப்ப இந்த தாவேகாவுடைய நிலைப்பாட்டுக்கு பின்னணியில் கரூர் சம்பவத்தின் மூலமாக ஒரு நெகிழ்வுத்தன்மை தாவேகாவுக்கு வரும், அதன் மூலமாக கூட்டணிக்குள் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இன்றைய நிலைப்பாட்டின் மூலமாக அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பொய்த்து போய்விட்டதா? இல்லைங்க, அது வந்து டூ சூன் டு டெல். இன்னைக்கு வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறது இன்று இருக்கிற நிலைமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் எங்களோட பர்மனன்ட் நிலைமைன்னு சிடி நிர்மல்குமார் அவர்களும் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்கலாம். ஸோ அவருக்கும் அரசியல்ல ஒரு முதுமை இருக்கிறது. அதனால அவரும் அவரோட வார்த்தை பயன்பாடு என்னன்னு வச்சிருக்காரு. ஆனா இந்த கட்சிகள் வந்து ஒன்றாக சேர்ந்துதான் அவர்கள் வெல்ல வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதிமுக அவர்கள் கட்டமைப்பு இருக்கு, பாஜக அவர்களுக்கு பலம் இருக்கு, அவர்கள் ஏற்கனவே பெரிய கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள்.